45ஆம் நாள் தடுப்பூசி போட்டு பாப்பாவுக்கு வந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. 2 நாள் செம்ம ஃபீவர் இருந்து மருந்து ஊற்றிட்டு ஐஸ் கட்டி ஒத்தனை வச்சுருந்த பாப்பாவுக்கு ஒரே ஒரு கால் மட்டும் வீங்கிடுச்சு. 2 தொடையில் ஒரு கையில் ஊசி போடுவாங்களே, அதில் ஒரே ஒரு தொடை மட்டும் வீங்கி போயிடுச்சு. இன்னையோட 3ஆவது நாள் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு பரவாயில்ல. 2 நாள் பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் இருந்ததுனால அவ கூடயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவோட பெட்டெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மிஷினில் போட்டுருவோம். அந்த 2 நாள் போடாதனால அன்னைக்கு வந்து துவச்சி காய போட்டாச்சு. பாப்பாவுக்கும் எனக்கு தலை குளிச்சா சாம்பிராணி வந்து போடுறதுக்கு கொட்டாங்குச்சியில் காலி ஆயிடுச்சு. மாமியாரை வாங்கிட்டு வர சொன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால கொட்டாங்குச்சியெல்லாம் பிரித்து வச்சு நல்லா வெயில காய வச்சாச்சு. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது குயில் சத்தம் கேட்குது. ஏதாவது டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் துணி பாப்பா துணி கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அதனால வந்து என்னோட துணி மட்டும் மிஷினில் போட்டு பாப்பா துணி மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. மாமியார் வந்து அதை துவச்சி வச்சிருவாங்க கையில். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போடுங்க, ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சாரி சிஸ்டர், இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. பாய்.